லோன் எடுக்கிற விஷயன்றது கெட்டது கிடையாது. ராங் லோன் எடுக்கிறது தான் கெட்டது. இன்றைக்கி நிறைய பேர் லோன்னாலே பயந்து ஓடிடுறாங்க. ஆனால் உண்மையில் லோன் 2 வகையில் இருக்குது. குட் லோன், பேட் லோன். இந்த 2 லோனோட வேறுபாடை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற முடியும். முதல்ல பேட் லோன்னா என்னன்றதை பார்த்துடலாம். நீங்கள் எடுக்கிற கடன் உங்களுக்கு எதிர்காலத்தில் இன்கம் ஜென்ரேட் பண்ணலைன்னா அது பேட் லோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த லோன் உங்களுக்கு செலவை மட்டுமே சேர்த்துக்கிட்டே போச்சுன்னா அதை பேட் லோன்னு சொல்கிறாங்க. அதாவது லக்ஸரியாக மொபைல் வாங்குறது, கிரெடிட் கார்டு மூலமாக இஎம்ஐயில் ஷாப்பிங் பண்ணுறது, வெக்கேஷனில் ட்ரிப் போடுறது, அதுக்காக லோன் வாங்குறது, பைக் காரை லோனில் வாங்குறது, ஃபர்னிச்சர் ஹோம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக லோன் வாங்குறது, கல்யாணத்துக்காக வாங்குறது கூட பேட் லோனில் தான் சேருது. இதெல்லாம் ஏன் தெரியுமா பேட் லோன்னு சொல்கிறாங்க? பிகாஸ் மந்த்லி இஎம்ஐ மூலமாக உங்கள் பணத்தை சாப்பிட்றோம். இன்ட்ரெஸ்ட் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சேவிங்ஸ் பில்டே ஆகாது. மொத்தமாக சொல்லணும்னா பேட் லோன் உங்களை எப்போவுமே ஏழையாகவே வச்சுருக்கோம். சரி, இப்போ குட் லோன்னா என்னென்னு பார்க்கலாம். எதிர்காலத்தில் வருமானம் உருவாக்கும் லோன் தான் குட் லோன். அதாவது நீங்கள் இன்றைக்கி எடுத்த லோன் எதிர்காலத்தில் வருமானத்தையும் வளர்ச்சியையும் செல்வத்தையும் பெருக்கணும். ஏதாவது உதாரணம் சொல்லணும்னா எஜுகேஷ்னல் லோன், பிஸ்னஸ் லோன், ஹோம் லோன், உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் வாங்குகிற லோன், இதெல்லாம் உதாரணமாக சொல்லலாம். பிகாஸ் இந்த லோன்கள் எல்லாமே எதிர்காலத்தில் இன்கம் ஜென்ரேட் செய்யும். மொத்தமாக சொல்லணும்னா இது உங்களது நிலையை மேம்படுத்த உதவும். இப்போ கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் எடுத்திருக்கிறது குட் லோனா பேட் லோனா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.